ஆன்மீகம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகளிலேயே மிக மிக முதன்மையானது பித்ருக்களின் ஆசையை பூரணமாக பெற்றுத்தரக்கூடிய ஆடி அமாவாசை. சூரியனின் தட்சிணாயன புண்ணிய கால தொடக்கத்தில் வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு நேரில் வந்து நம் வீட்டின் வாசலை நிற்பார்கள் என்பது ஐதீகம். எவ்வளவு உழைச்சாலும் கையில் காசு தங்களையே. குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் கூட நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருக்கே, வீட்டில் எப்போ பார்த்தாலும் நிம்மதியே இல்லாமல் சண்டை சச்சரவாக இருக்கேன்னு கவலைப்படுபவர்களுக்கு இது எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு பித்ருக்களின் ஆசிதான். குல தெய்வத்தின் அருளே நமக்கு கிடைக்கணும்னாலும் முதலில் பித்ருக்களின் அருள் வேண்டும். இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கு வீட்டில் எப்படி முறைப்படி வழிபாடு செய்ய வேண்டும், தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே செய்ய வேண்டிய 3 சக்தி வாய்ந்த ரகசிய பரிகாரங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசமையாக பாருங்கள். இது உங்கள் அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள மிக மிக எளிமையான பரிகாரமாகத்தான் இருக்கும். எனவே எங்கேயும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய பரிகாரத்தை செய்து பித்ருக்களின் ஆசியுடன் உங்கள் குடும்பத்தின் நலனை மென்மேலும் பெருக்கிக் கொள்ளுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் பித்ருக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானும் மாத்ருக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானும் கடகராசியில் ஒன்றாக இணையும் புனித நாள்தான் இந்த ஆடி அமாவாசை. ஆடி மாதத்தில் சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்கும் போது பித்ருக்கள் தங்கள் சந்ததியினரை பார்க்க பூமிக்கு வருகிறார்கள். அன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய எள்ளும் தண்ணீரும் அவர்களை சென்றடைந்து அவர்களின் தாகத்தையும் பசியையும் தீர்க்கும். ஆடி அமாவாசை திதி நேரம். ஆடி அமாவாசையானது 12/8/2026 நாளைய தினம் புதன்கிழமை அதிகாலை 2:11 மணி முதல் 13/8/2026 வியாழன்கிழமை அதிகாலை 12:16 மணி வரை இருக்கிறது. எனவே 12/8/2026 புதன்கிழமை முழுவதுமே நம்முடைய வழிபாட்டிற்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த நேரம் 12/8/2026 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை தர்ப்பணம் செய்ய உகந்த நேரமாக கருதப்படுகிறது. வீட்டில் படையல் வைத்து வழிபடுபவர்களாக இருந்தால் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை உள்ள நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் மதியம் 1:30 மணி முதல் 2 மணி வரை கூட படையல் வைத்து நீங்கள் வழிபாட்டையும் நிறைவு செய்யலாம். மாலை நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட போகிறீர்கள், இல்லை ஏதேனும் பரிகார தீபம் ஏற்ற போகிறீர்கள் என்றால் மாலை 6 மணிக்கு மேல் நீங்கள் இந்த பரிகார தீபமோ இல்லை சாதாரணமாக வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடோ செய்து கொள்ளலாம். இப்போதான் இந்த வீடியோவுடைய மிக முக்கியமான காலகட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். அதாவது வீட்டிலேயே எப்படி முன்னோர்களை முறைப்படி அவகானம் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் அமாவாசைக்கு முந்தைய நாளை வீட்டை சுத்தப்படுத்தி விட வேண்டும். அமாவாசை அன்று காலையில் வீட்டு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமமிட்டு கல்லுப்பு தெளித்து, அதாவது கல்லுப்பை தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரை தெளித்து துடைத்து மட்டும் கொள்ள வேண்டும். அமாவாசை அன்று காலையில் யாரும் வாசலில் கோலம் போடக்கூடாது. பித்ருக்கள் ஆவகானம். உங்கள் வீட்டில் முன்னோர்களின் புகைப்படம் இருந்தால் அதை தெற்கு திசை பார்த்து வைத்து கொள்ளுங்கள். புகைப்படத்திற்கு துளசி மற்றும் மாலை இல்லை வாசனை மிகுந்த மலர்கள் சாற்றிக் கொள்ளுங்கள். ஒரு சொம்பில் சுத்தமான நீர் ஊற்றி அதில் சிறிதளவு பச்சரிசி மற்றும் கருப்பு எள் போட்டு புகைப்படத்தின் முன்னால் வைத்து விடுங்கள். இது முன்னோர்களின் பசியையும் தாகத்தையும் தீர்க்கும் குறியீடாகும். மதியம் படையல் சமையல். மதிய உணவில் கண்டிப்பாக வாழைக்காய், புடலங்காய், அகத்திக்கீரை, உளுத்தம்பருப்பு, வடை மற்றும் பருப்பு பாயாசம் இடம்பெற வேண்டும். சமையலில் வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் மற்றும் அசைவ உணவுகளை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. காக்கைக்கு உணவளித்தல். சமைத்த உணவை வாழை இலையில் முதலில் முன்னோர்களுக்கு படைத்து தீபதூபம் காட்டிய பிறகு அந்த உணவிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வீட்டின் மொட்டை மாடியிலோ அல்லது வெளியிலோ காக்கைக்கு வைக்க வேண்டும். காக்கை உணவை உண்ட பிறகே குடும்பத்தினரும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இதுதான் உங்களுடைய வீட்டிலேயே நம் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய மிக சிறந்த முறையாகும்.
ஏற்கனவே யாரெல்லாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம், ஆண்களுக்கான விதி என்ன, பெண்களுக்கான விதி என்ன என்பதை பற்றி இதற்கு முந்தைய வீடியோவில் பதிவிட்டிருக்கின்றேன். வாய்ப்புள்ளவர்கள், வேண்டியவர்கள் அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது இந்த வீடியோவின் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். அதாவது தர்ப்பணம் செய்ய முடியாதவர்களும் வாழ்க்கையில் உள்ள தீராத கடன், வறுமை, பித்ருதோஷங்களை போக்கக்கூடிய 3 அற்புதம் வாய்ந்த பரிகாரங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பரிகாரம் 1, தெற்கு திசை கருப்பியல் தீப பரிகாரம். இது கடன் மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கக்கூடியதாகும். ஆடி அமாவாசை அன்று மாலை 6 மணி முதல் இரவு 7:30 மணிக்குள் உங்கள் பூஜை அறையில் தெற்கு திசையை நோக்கி ஒரு சிறிய மனையை வையுங்கள். அதன் மேல் 2 மண் அகல் விளக்குகளை வைத்து கொள்ளுங்கள். விளக்குகளில் சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றுங்கள். ஒரு சிறிய வெள்ளை துணியில் ஒரு கைப்பிடி அளவு கருப்பு எல்லை வைத்து ஒரு முடிச்சாக கட்டி அதை திரியோடு சேர்த்து விளக்கில் போட்டு தீபமேற்ற வேண்டும். கைகூப்பி தெற்கு நோக்கி பார்த்து, என் முன்னோர்களை தெரியாமல் செய்த தவறுகளை மன்னித்து எங்களை ஆசீர்வதியுங்கள். என் கடன் சுமை குறைய வேண்டும். என்னுடைய வீட்டில் செல்வம் வளம் பெருக வேண்டும். உங்களுடைய வருங்கால சந்ததியினரும் இப்போ இருக்கின்ற சந்ததியினரும் நல்வழியில் நடந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைவதற்கும் நீங்கள்தான் துணை நிற்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த எள் முடிச்சு போட்ட தீபம் எரிய அதிலிருந்து வரும் புகை வீட்டின் மூலை முடுக்குகளில் உள்ள பித்ரு சாபங்களையும் தரித்திரத்தையும் புசுக்கி உங்களுடைய வீட்டில் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும். பரிகாரம் 2, கோமாதா அகத்திக்கீரை அல்லது வெள்ளதான பரிகாரம். இது பித்ருக்களின் சாபத்தை நீக்கக்கூடியதாகும். ஆடி அமாவாசை அன்று மதிய வேளையில் ஒரு கட்டு அகத்திக்கீரையுடன் சிறிதளவு வெல்லம் சேர்த்து பசுமாட்டிற்கு உங்கள் கைகளால் உண்ண கொடுங்கள். பசுவின் உடலில் 30 முக்கோடி தேவர்களும் பித்ருக்களும் வாசம் செய்கிறார்கள். அமாவாசை அன்று கோமாதாவுக்கு அகத்திக்கீரை வழங்குவது கோடி சூரிய கிரகண காலத்தில் தர்ப்பணம் செய்த புண்ணியத்தை தரும். இதனால் தீராத நோய்கள் மற்றும் திருமண தடைகள் பரிகாரம் 3, பஞ்சபூத எறும்பு தான பரிகாரம். இது கர்ம வினை மற்றும் வாஸ்து தோஷத்தை நீக்கும் பரிகாரமாகும். வறுத்த கருப்பு எள், பச்சரிசி மாவு மற்றும் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லத்தை ஒன்றாக கலந்து பொடி செய்து கொள்ளுங்கள். இந்த பொடியை உங்கள் வீட்டின் அருகில் உள்ள மரத்தடியிலோ கோவில் வளாகத்திலோ எறும்புகள் வாழும் புற்று அல்லது ஓரத்திலோ எங்கேயோ ஒரு இடத்தில் எறும்பு வரக்கூடிய இடமாக இருக்கும் அல்லவா, அங்கே அப்படியே தூவி விடுங்கள். எறும்புகள் இந்த எள்ளையும் அரிசி மாவையும் சாப்பிடும்போது உங்கள் முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடையும். எறும்புகளுக்கு உணவளிப்பது நம்முடைய பல ஜென்ம கர்ம வினைகளை வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்களையும் அடியோடு அழித்துவிடும். நேயர்களே, ஆடி அமாவாசை வழிபாட்டின் போது இந்த 4 தவறுகளை கண்டிப்பாக நீங்கள் செய்யவே கூடாது. முதலாவதாக, அசைவ உணவு. அன்றைய தினம் வீடே புனித தலமாக மாற வேண்டும். எனவே அசைவம் சாப்பிடுவதையோ சமைப்பதையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக, கோபம் மற்றும் சண்டை. முன்னோர்கள் நம் வீட்டு நிலைவாசலில் நிற்கும்போது வீட்டில் கத்துவதோ சண்டை போடுவதோ கோபப்படுவதோ கூடாது. மூன்றாவது, எண்ணெய் தேய்த்து குளிப்பது. அமாவாசை அன்று தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. நான்காவது, தானத்தை மறுத்தல். அன்றைய தினம் வீட்டின் வாசலுக்கு யாராவது ஏழைகளோ அல்லது யாசகர்களோ வந்தால் அவர்களை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது. குறைந்தபட்சம் உணவோ அல்லது தானியமோ வழங்க வேண்டும். நேயர்களை, இந்த ஆடி அமாவாசை நன்னாள் என்பது நம் முன்னோர்களின் அன்பையும் ஆசையையும் பெற இறைவன் நமக்கு கொடுத்த மாபெரும் வாய்ப்பு. இந்த எளிய வழிபாட்டையும் 3 பரிகாரங்களையும் உங்கள் வீட்டில் மனபக்தியோடு செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் பனி போல விலகி குல தெய்வத்தின் அருளாலும் பித்ருக்களின் ஆசையினாலும் உங்கள் குடும்பம் சுபிட்சமாக வாழும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக ரகசிய வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் பித்ரு தேவதாயை நமக.